ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. இது ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். அப்புறம் நான் உங்கள் மாஃபியா கேல். நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, மை ரூட் வைஃபையோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் என் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பி வச்சுருப்பேன். ஓகேடா, என் வாய்ஸ் எதுவும் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்கடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜிமின் தான் அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே போகிறான். இப்போ ஜேகேவும் பின்னாடி ஜிமினா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடியே போகிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமின் ஹேண்டை பிடிச்சி, ஜிமின் நில்லு, நான் தான் கூப்பிட்றேன்ல, நீ பாட்டில் போய்கிட்டே இருக்க, என்ன வேணும் உனக்கு, உங்ககிட்ட பேச எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், ஏய் என்னடா சொல்கிற, என்கிட்ட பேச ஒன்றும் இல்லையா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். ஆமாம், உங்ககிட்ட பேச என்ன இருக்குது, இல்லை நான் என்ன பேசணும் உங்ககிட்ட, உனக்கு எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்ட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தானே வந்தேன், அப்புறம் இப்போ என்ன பேசணுங்கிற. ஏய் ஏன் ஜிமின் இப்படி பேசுகிற, ப்ளீஸ்டா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்டா, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. ஹலோ ஜங்குக்கா, சாரி மிஸ்டர் ஜங்கு, நீங்கள் தான் சொன்னீங்க 3 month மட்டும்தான் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதுக்கு மேலே உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், என் லைஃப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க. அப்போ இருந்த சுச்சுவேஷன் ஏதோ அப்படி சொல்லிட்டேன், ஏன் நம்ம அதுக்கப்புறம் ஜாலியாக இல்லையா, ஹாப்பியாக இல்லையா சொல்லு அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். ஹாப்பியாக தான் இருந்தேன், ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா உன் கூட இருக்குல்ல, பட் நீ தான் என் உலகன்ற அளவுக்கு நான் இருந்தேன். ஃபஸ்ட் நான் பிடிக்காம தான் ஜிகே மேரேஜ் பண்ணேன், ஆனால் உன் கூட இருக்க உன்னை என்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதையும் நான் வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ என்ன சொன்ன, எதுவுமே பேசலை, லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ பாட்டில் வந்துட்டேன். சரி அப்புறமே டைம் இருந்துச்சு, சரி சொல்லுமே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் நீ எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ இதுலேருந்தே தெரியலையா என்ன உனக்கு பிடிக்கலன்னு. ஜிமினா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாரி இது ஆஃபீஸு, இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பேசாது, எதாக இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, நான் இப்போயே தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறான்னா ஜிமின் ஹேண்டை இழுத்துட்டு ஒரு ரூமுக்கு போயிடறான். ஜேகே விடு, என்ன என் ஹேண்டை விடு, எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் சாரி, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ ஜிமினா, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா, அது நீ வந்து சொல்லிட்ட, பட் நான் உனக்கு வந்து வேறு மாதிரி சொல்லணும்னு நினச்சேன். இந்த உலகத்தில் யாரும் ப்ரப்போஸ் பண்ணாத அளவுக்கு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் நான் அந்த எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சேன். ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமலே நீ பாட்டில் கிளம்பி வந்துட்டேன். நான் எப்படி கஷ்டப்பட்ட தெரியுமா நீ இல்லாமல். அந்த லெட்டரில் ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீ அப்படி எழுதி வச்சுருந்த, அது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு தெரியுமா. அதை பார்க்க ஏண்டா நான் உன்னை விட்டேன், நான் அப்பயே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன் ஜிம்மி நான் அப்படி பண்ணினேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா. ஃபஸ்ட்டு நான் உன்னை பிடிக்காம தான்டா கல்யாணம் பண்ணேன், உன் கூட இருக்க உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்புறமேட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நான் கொஞ்சம் இதாக விட்டுட்டேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஜிமினா. என்ன ஜங்குக்கு சொல்கிறேன், இந்த 1 month நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அதுவும் 1 month சொல்ல, அந்த உங்கள்கிட்ட என்றைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அன்னையிலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா. நீ இன்றைக்கி ஓகே சொல்லுவியா, நாளைக்கு ஓகே சொல்லுவியா அப்படின்னு. ஆனால் நீ எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு இதுக்கு மேலே அங்கே இருக்கணும்னு தோணவும் இல்லை. சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். பட் இங்கே வந்தும் நீ என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுற, ப்ளீஸ், அது ஒரு டைமுக்கு மேலெலாம் அது செட் ஆகாது ஜங்குக்கா. நீங்கள் உங்கள் லைஃப் பாருங்கள், நான் என் லைஃப் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறேன்னா, ஜிமின் என்ன ஜிமின் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் இருந்துட்டு, சாரி முடிஞ்சது தான்,
இதுக்கு மேலே வந்து சேர்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்ட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ண போகிறான். இப்போ ஜேகே தான் ஜிமின் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சாரி ஜிமின், உன்னை நான் இதுக்கு மேலே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீ இல்லாமல் இனிமேல் நான் இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ண வாக்கிலே சொல்லலாம். இது ஜிமின்க்கு வந்து உள்ளுக்குள்ளே லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவனுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. இல்லை ஜேகே, உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ண தான் பார்க்குறான், ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இல்லை ஜிமின், நான் உன்னை விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆனாலும் சரி, உன்னை நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னை விடு ஜேகே, நீ ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்க. இல்லை, நான் உன்னை விட மாட்டேன் ஜிமின். ஜேகே விடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து புஷ் பண்ணுறான் ஜிமின்னு. இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சம் விட்டு நிற்கிறான். நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வெளியே போயிடுறான். இப்போ இந்த சைடு தான் அப்படியே மீட்டிங் ஹாலை தான் காட்டுறாங்க. இப்போ சுகா தான் அங்கே மற்ற மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. சாரி, இன்றைக்கி மீட்டிங் கேன்சல், இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் வச்சுக்கலாம், நீங்கள் போய் இப்போ உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ டே தான், ஏய் சுகா, இவன் எதுக்கு இங்கே வந்தான், இவன் எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த, இவன் தான் அவன் பார்ட்னரா, நீ எது என்கிட்ட முன்னமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் பேசிகிட்டே இருக்கான்ட்டே. இப்போ சுகா தான், ஏ டே, இப்போ எதுக்கு கத்திடுற, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, பேசிக்கலாம். என்ன பேசுறது, அவனால் என் ஃப்ரெண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, நான் அவனை தேர்த்தது எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, நானும் ஹோபிகையா இல்லைன்னா அவனை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, அவன் அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே அவன் பாட்டில் மூச்சு விடாமல் பேசிகிட்டே இருக்கான். இப்போ சுகா தான், என்ன பண்ண, டேக் அமைதியாக இரு, எனக்கு கோவம் வரும். என்ன உனக்கு கோவம் வரும், அதுக்கு மேலே எனக்கு கோவம் வரும், நீ எதுக்கு அவனை கூப்பிட்டு வந்த, அவனும் அவளையும் மூஞ்சிப்பார், அவன் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான் ஜிமின், நீ எதுக்கு அவனை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ சுகா தான் டக்குன்னு ஸ்டே வந்து ஸ்லாப் பண்ணிடுறான். சுகா, இப்போ எதுக்கு நடிச்ச, பின்னா நீ பாட்டில் பேசிகிட்டே போயிட்டுருக்க, ஏன்னா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினச்சிட்டு இருக்கியா, உன் ஃப்ரெண்டு மட்டும் தான் கஷ்டப்பட்டானா, என் ஃப்ரெண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான்டா தெரியும், அவன் இந்த 1 மந்த்தை எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்ட்டு சுகா ஹார்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சவுண்ட் விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஃபேரி, லில்லி, ஹோபிக்கு 3 பேர்த்துக்கும் அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா சுகா இந்த மாதிரி பேசவே மாட்டா, அப்படியே கொஞ்சம் வந்து காமாக தான் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க, எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. இப்போ ஹோபி தான், ஏய் சுகா, என்ன அப்படி பேசுகிற, ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஹோபி, நான் கொஞ்சம் பேசணும், நீ அமைதியாக இரு அப்படின்ட்டு ஹோபி சொல்கிறாங்க. இப்போ ஹோபி அப்படி ஸ்டாப் ஆகிடுறாங்க. இப்போ என்ன சொன்ன, உன் ஃப்ரெண்டு தான் டிப்ரெஷனில் இருந்தானோ, என் ஃப்ரெண்டு எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தான்னு தெரியுமா உனக்கு, செத்து பொழிச்சு வந்திருக்கான்டா, அவனை இந்த மாதிரி பார்க்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, அப்படி லூஸு மாதிரி ஜிமின் 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 பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த 4 செவத்துக்குள்ளே இருந்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ டே தான், என்ன சொல்கிற சுகாவா, இவன் இங்கே எவ்வளோ கஷ்டப்படணும், அதோட 100 மடங்கு அதிகமாக அங்கே அவன் கஷ்டப்பட்டா தெரியுமா, நாங்கள் எவ்வளோ போராடணும் தெரியுமா, அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்க, எது கூப்பிட்டு வந்தேன்னு, எங்கே இருக்கான் என்னன்னு தெரியாமல் ரோடாக திரிஞ்சிட்டு இருந்தான்டா, விட்டுருந்தா நேரம் மேலே போய் சேர்ந்துருப்பான், இவ்வளோ தூரம் நாங்கள் கூப்பிட்டு வந்துருக்குது பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ டீ அது கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற, இவனுக்காது இங்கே நீ இருந்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்த, அங்கே அவன் ஒண்டியும் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, நானும் இல்லைன்னா அவ்வளோதான், அவன் எந்நேரம் என்றைக்கும் மேலே போய் சேர்ந்துருப்பான் அப்படின்ட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ டீ தான், சுகா, இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனியே பிக்கு, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனாக இருக்க ஆரம்பித்தான், அதுக்கு முன்னாடி அவன் அவனாகவே இல்லை தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு சுகா சொல்கிறாங்க. சுகான்னு சொல்லாத, எனக்கு செம்ம காண்டாவுதுட்டே, நீ இந்த அளவுக்கு இருப்ப நான் யோசிக்கவே இல்லை, நீ இப்படிலாம் இருக்க மாட்டியடா. இல்லை சுகா, என் ஜிமின் அவ்வளோ கஷ்டப்பட்டான். ஏய், 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கானுங்க புரியுதா,
இங்கே எந்த அளவுக்கு இவன் இப்போ கஷ்டப்பட்டானோ அதோட 100 மடங்கு அதிகமாக அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டான் ஜேகே. புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேர் லில்லி தான், ஆமாட்டே எனக்கு கூட உன் மேலே செம்மையாக கோவம் வந்துச்சு, ஏன் ஜிம்மி நீ வச்சுக்கிட்டு சொல்லவே இல்லைன்னு. ஆனால் அப்புறம் தான் சுகாலாம் சொன்னார். சுகா 2 பேருமே சொன்னாங்க, ஜேகேவும் சொன்னாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நாங்களும் கிளம்பி அவங்க கூடயே வரேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே ஜிம்மினும் இவ்வளோ கஷ்டப்படுவோன்னு எங்களுக்கு தெரியாது டே. சாரி ஃபேரி லில்லி, நான் சொல்லலான்னு தான் நினச்சேன், ஜிமின் தான் யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். அதனால தான் இதுக்கு மேலே 2 பேர்த்து கையில் தான் இருக்குது. அவங்கள மீட் பண்ண வச்சாச்சு, இதுக்கு மேலே அவங்க ஒன்று சேர்றதும் பிரியறதும் அது அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி லில்லி சொல்கிறாங்க. இப்போ ஹோபி தான், ஏய் ஹாய்ஸ் இங்கே என்ன நடக்குது, என்ன நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க எனக்கு புரியல. இப்போ சுகா தான், ஓ சாரி ஹோபி, உனக்கு கொஞ்சம் தெரியாதுல்ல, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை அப்புறம் சொல்லலை, நான் இப்பயே சொல்கிறேன். இது மாதிரி ஜிமின்க்கும் ஜீக்குக்கு 2 பேர்த்துக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஹோபிக்கிட்ட வந்து சுகா சொல்கிறாங்க. அப்போ ஜிமினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமாம், ஜேகே தான் ஹஸ்பண்டு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால பிரிஞ்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அவங்களை ஒன்று சேர்த்தணும், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அந்த ரூமுக்கு வரான், ரொம்ப சேடாக வரான். ஹே ஜேகே என்னாச்சு, ஜிமின்கிட்ட பேசிட்டியா? பேசுனேன்டா, அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டில் இனி எனக்கு தேவையில்ல, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்டா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஜேகே வந்து சுகா கிட்ட சொல்கிறான். இப்போ சுகா தான், சரி விடு ஜேகே, ஃபீல் பண்ணாத, இப்போ தானே வந்திருக்க, இங்கே தானே இருக்க போகிற, அவனை சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ டே தான், ஜேகே சாரி, உங்களை பற்றி தெரியாமல் நான் கொஞ்சம் உங்களுக்கு தப்பாக பேசிட்டேன், பரவாயில்ல டே, அவனை இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டல ரொம்ப தேங்க்ஸ். ஜேகே அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனை நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்குவா அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சேரில் தான் உட்காடுறாங்க. இப்போ ஃபேரி லில்லி தான், ஜேகே ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம், இன்றைக்கி தானே வந்திருக்கோம், இனிமேல் இங்கே தானே இருக்க போகிறோம், அவனுக்கு சொல்லி புரிய வச்சுக்கலாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி லில்லி 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போ ஹோபி வந்து கிட்ட, ஹாய் ஜேகே, ஃபஸ்ட்டு உன்னை எனக்கு பிடிக்காது தான், பட் உன்னோட எல்லா இதையும் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிமின் தானே, அவன் சும்மா அடிக்கடி அடம் பண்ணுவான், அவ்வளோதான், மற்றபடி சொன்னால் புரிஞ்சுக்குவான், நான் சொல்லி புரிய வைக்கிறேன், இல்லைன்னா புரிய வைக்க வேண்டிய முறையில் புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான், என்ன சொல்கிறீங்க ஹயா? ஆமாம் ஜேகே, ஏற்கனவே ஃபேரி லில்லி சொல்லியிருக்காங்க, ஜிமின் ஓவர் பொசிசிவுமே, அவங்க ஃப்ரெண்டு பேசினாவே ரொம்ப ஜலசியாக வராமே. ஆமாம் ஹயா, என் கூட யார் பேசினாலும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, யாரை பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாங்க. இது போதும் அவனுக்கு ஒன்றா லவ் இருக்கா இல்லையான்னு புரிய வைக்க. என்ன ஹோபி சொல்கிறீங்க? நீயும் ஒரு ஆளை கொண்டு வர வேண்டியதான் ஹோபி. அப்புறம் எப்படி, புரியல எனக்கு, புரியும் போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வெளியே போயிடுறாங்க. இப்போ ஃபேரி லில்லி தான், அவங்களும் சிரிச்சிட்டு அவங்களும் வெளியில் போயிடுறாங்க. இப்போ டேவும் சுகாவும் தான், அவங்களும் வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான், ஜிமினா எப்படா நீ என்னை புரிஞ்சுக்குவ, என் கூட பேசுவ, என் கூட அந்த மாதிரி சண்டை போடுவ, விளையாடுவ, இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிமினா அப்படின்ட்டு ஜேகே அந்த ரூம்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டே தான் அவனோட கேபினில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ சுகா தான் உள்ளே வரான். வந்துட்டு டே நிமிர்ந்து பார்க்குறான், பார்த்துட்டு அவன் பாட்டில் மறுபடியும் ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்போ சுகா அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே தான் வரான். இப்போ டே தான், இப்போ எதுக்கு டோரை லாக் பண்ண? அதுவா, மார்னிங் என் ஒய்ஃபை வேறு அடிச்சிட்டேன்னா கஷ்டமாக இருந்துச்சா, அதான் வந்தேன்.
ஓ, இப்போதான் சாருக்கு அது புரிஞ்சிச்சா? ஏய், இல்லைடா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் ஃபினிஷ் பண்ணிட்டு. ஓ, உனக்கு நானோட ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் இல்லை? ஏய், அப்படி இல்லை டே. நிறுத்து, போய் உன் ஒர்க்கே பாரு அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ சுகாதான், என் ஒர்க்கை பார்க்க தான் வந்திருக்கேன், உனக்கு தெரியாதா? சுகா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டே எழுந்திரிச்சு வந்து வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ சுகா என்ன பண்ணுறான்னா, அப்படியே டே ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறான். ஏய், ஹேண்டை விடு. எதுக்கு இப்போ ஹேண்டை பிடிக்கிறா? உங்கள்கிட்ட பேச எனக்குலாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். அப்படியா, என் கூட பேச உனக்கு இருப்ப இல்லையா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ சுகா என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஹேண்ட் அப்படியே டக்குன்னு இழுக்கிறான். டே ஃபோர்ஸாக வந்து அப்படியே சுகாவோட செஸ்ட்லேயே அப்படியே ஹேண்டை வச்ச மாதிரி இடிக்கிறான். ஏய், என்ன பண்ணுற? என்னை விடு. விட முடியாது. விடுறதுக்கா பிடிச்சேன்? விடு சுகா. நீ என்னை அடிச்சல, அப்போ நீ என்கிட்ட பேசாத, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். அப்படியா பேபி, எங்கே காட்டு நான் அடிச்சதை அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்படியே அப்படின்ட்டு கிஸ் கொடுக்குறாங்க. கிஸ் கொடுக்காதா, போட முன்னா தாண்டா, எனக்கு எப்படி பெயினாக இருக்குது தெரியுமா? இப்போ கூட வலிக்குது அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ சுகாதான், எங்கே வலிக்குது? ஏய், ஒழுங்க என்னை விடு, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. என்ன பண்ணுவேனா அப்படின்ட்டு டே என்ன பண்ணுறான், டேவோட லெக் எடுத்து சுகாவோட பாட்டிலே ஒரு உத கொடுக்குறான். ஏய் டீ, என்னடா பண்ணுற? டீ, அச்சோ, ஏண்டா இதுக்கடா இப்போ அங்கே அடிச்சேன்னா? பின்ன மொத்தமாக கொடுப்பாங்க, நீ என்ன பண்ணினதுக்கு பனிஷ்மெண்ட் தர வேணா, வாங்கிக்க. எப்படி இருக்குது? அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அச்சோ டீ, போய் அங்கேயாடா உதப்ப, அப்புறம் உனக்கே யூஸ் எல்லாம் போயிருண்டா. பரவாயில்ல, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஐயோ, என்ன வலிக்குமா? டீ புட்றா அப்படின்ட்டு சுகா ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறான். ஏய், நடிக்காத, புரியுதா? உனக்கு அது வலிக்குது, அது நான் உதச்சி. அட போய், வேறு இடத்துல உதச்சா கூட பரவாயில்லடா, எங்கே உதச்சிட்டு வலிக்குதான்னு வேறு கேள்வி கேட்குறேன். நிறுத்து. இது பண்ணினது கம்மி தான், இனிமேல் இதை என்கிட்ட வாலாட்டுன்னு வச்சுக்க, அப்படியே ஒட்ட நறுக்கிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ சுகாதான், ஆத்தி, இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் எங்களுக்குள்ளே அப்படியே ஜாலியாக ஃபன்னாக அப்படியே க்யூட்டாக போயிட்டுருக்கேன். இப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. சாரிடா, டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ ஜிமினும் அங்கே தான், ஜிமின் இல்லை, ஜிமின் வீட்டுக்கு வந்திருப்பான். இப்போ அப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே டே கேபின் தான் போகிறான். டே, சொல்லு ஜேகே. ஜிமின் இங்கே வந்தானா? இல்லை, அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹெட் பெயினாக இருக்குன்னு சொன்னான், அதனால் வீட்டுக்கு போயிட்டான். ஓ, அப்படியா, சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பலையா? இந்த ஜேகே, இந்த ஒரு ஃபைல் தான், இது ஃபினிஷ் பண்ணிவிட்டா நான் கிளம்புறது தான் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜேகே தான், சரி நானும் வீட்டுக்கு போகிறேன், நீ சுகாட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ அப்படி தான் டைமு ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 8:30 ஆகுது. இப்போ டே தான், ஹே ஜிமினா டோர் ஓப்பன் பண்ணுறா ஜிமினா அப்படின்ட்டு டே கத்திகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். ஏய், ஏண்டா கத்திகிட்டு இருக்கிற இப்படி? பின்ன டோர் லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வேறு வந்துட்டு உன் ஒர்க்கும் சேர்த்து நானும் இன்றைக்கி பார்த்தேன் தெரியுமா? சரி பரவாயில்ல விடு, இத்தனை நாளாக உன் ஒர்க்கு நாங்கள் பார்த்தோம்ல, இன்றைக்கி ஒரு நாள் ஒன்றும் குறைஞ்சிடமாயிட்டேன் செஞ்சதுனால அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், சரி தாள், நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும், ஒரே கசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான். வந்ததும் போயிட்டியா? சரி, ஏய், நான் ஃபுட் ரெடி பண்ணுறேன். ஏய், வேணா ஜிமின். ஏண்டா? ஏய், சுகா அவங்க வீட்டுக்கு வர சொன்னான். என்ன? ஆமாம், சுகா வந்து வர சொன்னாங்க.
நானும் வரல, நீ வேணா போயிட்டு வா. ஏய், அவன் ரொம்ப கம்பல் பண்ணான், கண்டிப்பாக நம்ம 2 பேரும் வந்தே ஆகணும்னு சொன்னான். ஹோபிகா என் கூட வராங்களாம். என்ன சொல்கிற? ஆமாம், கண்டிப்பாக வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஏய், அங்கே அவன் வேறு இருப்பான்டா, நான் எனக்கு அங்கே நானா வரல போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டேய் ஜிமின், அவங்க இருந்தால் இருந்து போய் போகிறாங்க, நீ பாட்டில் வா, நான் பாட்டில் சாப்பிட்டு பேசிட்டு வரலாம். ஃபேரி இருக்கா, லில்லி இருக்கா, அப்புறமேட்டு சுகா இருக்கான், ஹோபி இருக்கான், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்கான் ஜிமின்னு. இப்போ டே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறான். இப்போ ஜிமின்னு, சரி இருடா நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஏன்டா நீ ஃப்ரெஷ் ஆகலையா? இல்லை, வந்து டயர்டாக இருந்துச்சு, அதனால தூங்கிட்டேன், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே எழுந்துருச்சேன். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்து போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடறான். இப்போ ஜிமினு ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 பேருமே தான் அப்படியே சுகா வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ அங்கே ஷோபாவில் தான் ஜேகே, ஹோபி, சுகா 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேரி லில்லி வந்து அந்தாண்ட இன்னொரு ஷோபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சுகாவும் சாரிடா ஜிமினும் டேவும் தான் உள்ளே வராங்க. இப்போ ஹே சுகா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். வா டே, என்ன இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு சுகா கேட்குறாங்க. வந்தோடனே வர முடியுமா, ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வரணும், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் எப்படி இருக்கானா, குட்டியாக ஒரு சாக்ஸ் போட்டுட்டு ஒரு பனின் ஒன்று பிங்க் கலரில் ஒரு பனின் போட்டுட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான். இப்போ ஜேகே அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் வந்து ஆனால் ஜேகே பார்க்கவே இல்லை, அப்படியே அங்கே சுற்றி தான் எல்லாம் பார்த்துட்ருக்கான். ஃபேரி லில்லி பார்க்குறான். ஹேய் ஃபேரி லில்லி, வாடா வா, இப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கண்ணு தெரியுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி லில்லி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்னு அப்படியே ஃபேரி லில்லி கிட்ட போய் உட்காந்துட்டு அவ்வளோ அழகாக சிரித்து அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஃபேரி லில்லி தான், ஏய் ஏன்டா எங்ககிட்ட சொல்லாமல் வந்த, நீ என்ன சொன்ன? ஏய் அதை பற்றி பேசாதீங்க, வேறு ஏதாவது பற்றி பேசுகிற மாதிரியா இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா நான் ஏஞ்சி போயிடுவேன். சரி சரி சரி, கத்தாத புரியுதா? சரி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு லில்லி கேட்குறான். நல்லா இருக்கேன்டி, நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீ இல்லை அது மட்டும் தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு ஃபேரி லில்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அப்படியே ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் எதார்த்தமாக திரும்பி அப்படியே எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள அப்படியே ஜேகேவும் பார்க்குறான். இப்போ 2 பேருமே அவ்வளோ அழகாக அப்படியே ஒரு 5 செகண்ட் ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ ஜிமின்னு ஜேகே எங்கே பார்க்குறான்றத பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே எங்கே பார்க்குறான்னா, அந்த கீழே சாக்ஸ் போட்டிருப்பாங்க, அது வந்து முட்டிக்கால் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ ஜேகே அப்படியே அது கீழே அவன் லெக்கு தான் பார்த்துட்ருக்கான். இங்கே ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. பொறுக்கி எங்கே பார்க்குறான் பாரு, அப்படியே கண்ணு நோண்டி கையில் கொடுத்துருவேன், இஞ்சி ஆளையும் பாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே வாய்க்குள்ளேயே மொனவரான். அவன் என்ன திட்டுறாங்கிறது ஜேகேக்கு புரியுது. ஜேகே வேணாம், அவன் கையில் சிக்கினா அப்புறம் அவ்வளோதான் நீ, ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்கானே, டேய் என்கிட்டலாம் ஒரு நாள் கூட இது மாதிரி போட்டது இல்லைடா, இப்போ என்னடா இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் ஜேகே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான் ஜேகேவை, ஆனால் அதெல்லாம் ஜேகே கண்டுக்கவே இல்லை. இப்படியே தான் இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அவங்கவுங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹோபி வேணும்னா, ஹே ஜிமின் ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஹோபி பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஐயா ரொம்ப ஹெட் பெயினாக இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டேன், சாரி ஐயா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி சரி பரவாயில்ல சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ எப்படின்னா டேவும் சுகாவும் ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்க. ஜேகேவும் ஜிமினும் அப்படியே நேர் ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபேரி லில்லி ஹோபி இவங்க உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். அப்படியே ஜிமினை அப்படியே டைனிங் டேபிளுக்கு அடியில் அப்படியே லெக்கை வச்சு அப்படியே ஜிமின் லெக்கில் அப்படியே ப்ளே பண்ணுறான். இப்போ அப்படின்ட்டு ஜிமின் பண்ணுறான். ஏய் என்னடாச்சு,
ஒன்றும் இல்லை டே, ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி பார்த்துட்டா, சாப்பாடுக்குள்ள தண்ணி குடி, பெறையிறது பார் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ம் அது வேற ஒன்றும் இல்லை டேங்கா, ஒரு கட்டெரும்பு என்னை கடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். கட்டெரும்பா எங்கே அப்படின்ட்டு டே கேட்குறான். இங்கே கட்டெரும்பா அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ எல்லாத்துக்கும் புரியுது. இப்போ டே தான், எந்த கட்டெரும்புடா உனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அந்த கட்டெரும்பா அப்படின்ட்டு டே கேட்குறான். ஏய் மூடிட்டு சாப்பிடு. மச்சான், என்ன மூடிட்டு எப்படி சாப்பிடுவாங்க? நீ வேணா எனக்கு சொல்லிக்கூட, நான் சாப்பிட்றேன். டேயாங்கா, ஒரு உத விட்டோன்னா எங்கே போய் கிடப்புன்னே தெரியாது தெரியுமா? ஏய் உட, அப்படியே சுதா மடியில் போய் உட்கார மாதிரி ஒரு உத விட்றா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், மூடிட்டு சாப்பிடு. மாத்தியா, இப்போ தான் சொன்னேன் மூடிட்டு எப்படி சாப்பிடுன்னு கேட்டேன், நீ அதே மாதிரி மூடிட்டு சாப்பிடுங்கிற. எங்கே நீ முன்னே சாப்பிட்டு காட்டு, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு டே சொல்கிறான். டே எனக்கா ஏஞ்சி போயிடுவேண்டா. சரி சரி விடு மச்சான், சாப்பிடு 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 அப்படின்ட்டு டே சொல்லிவிட்டு இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஜேகே சிரிச்சிட்டு தான் இருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, தண்ணி குடிக்கலான்னு எடுத்து அந்த ஒரு டம்ளர் அந்த சொல்லுவாங்க கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது, அதில் எடுத்து தண்ணி குடிக்கிறான். குடிச்சிட்டு அங்கே முன்னாடி வைக்கிறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, அப்படி நோவாமல் அந்த கிளாஸ் எடுத்து அவன் இப்போ ஜிமின் எப்படி அந்த உதட்டு வச்சு கப்பி குடிக்கிறாங்களோ அதே மாதிரி ஜேகேவும் அதை அப்படி அந்த இடமா பார்த்து எடுத்து அந்த டம்ளர் அந்த கிளாஸில் அப்படியே அந்த உதட்டை வச்சு அவனு கப்பி குடிக்கிறான். இப்போ ஜிமின் தான் அது ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ டே தான், என்னடாச்சு? ஒன்றும் இல்லை, சாப்பிடு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமினா, நீ சரியே இல்லை, மின்னிலேருந்து பார்க்குறேன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ட்டு டே சொல்கிறான். டீ கம்முன்னு சாப்பிட்றா, ஏன்டா நீ வேற அப்படிங்கிற. இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் இருக்கான். ஏன்னா ஜிமின் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக பண்ணுவான். அவன் சாப்பிடக்குள்ளேயும் சரி, ஜேகே முறைக்கக்குள்ளேயும் சரி, ஏதாவது அதை இதுவும் பண்ணக்குள்ளேயும் அவ்வளோ இதாக பண்ணிகிட்டே இருப்பான். அது ஜேகேவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால வேணும்னே இதெல்லாம் பண்ணுவான். இப்போ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ டேவும் ஜிமினும் தான், சரி சுகா நாங்கள் போய் படுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு எல்லாருமே சுகா ஃபேர்லிலி எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஜிமினியே அந்த ரூமுக்குள்ளே தரானான்னு பார்த்துட்ருக்கான். அதே மாதிரி ஜிமின் வந்துடுறான். வந்து அந்த பால்கனியில் தான் நின்றுட்டுருக்கான். அப்படியே எப்படி நிற்கிறான்னா, 2 ஹேண்ட் ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே நின்றுட்டு அந்த வியூ தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே இங்கேருந்து அப்படி ஜிமினை பார்த்துட்ருக்கான். எப்படா என்னை புரிஞ்சிக்குவ, எப்படா என் கூட என் பக்கத்தில் என்னை ஹக் பண்ணிவிட்டு இருப்பேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிமினா, சீக்கிரம் என் கூட பழைய மாதிரி இரு ஜிமினா, நான் அந்த ஜிமினை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு அவன் வேணும் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஜிமினை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஜேகே நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஆனால் என்னால் இவனை ஏற்றுக்க முடியல, ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ண எனக்கு உன் மேலே இன்னும் அந்த கோவம் குறையவே இல்லை, ஆனால் நீ ஒவ்வொன்றும் பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா முன்னெல்லாம் நீ இது மாதிரி பண்ண மாட்ட, இப்போ இதெல்லாம் புதுசு புதுசாக பண்ணுற அப்படின்ட்டு ஜிமின் நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிமினை தான் நினைக்கிறான், அந்த பக்கம் ஜிமினும் ஜங்குக்கு தான் நினச்சிட்ருக்கான். இப்போ டே பார்த்தா டே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு மணி நேரம் இருக்கும், அங்கேயே அந்த வியூலாம் பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ஜிமின் போய் படுத்துறான். இதை ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கான், ஜிமின் படுக்கிறானா என்னன்னு பார்த்துட்டு. இப்போ ஜிமின் படுத்துறான். இப்போ எப்படின்னா டைம் வந்து ஒரு 11 o'clock மிட் நைட் மாதிரி ஆயிடுது. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, அப்படியே பொறுமையாக அந்த சுகா வீட்டிலேருந்து அப்படியே ஜிமின் வீட்டுக்கு தான் வரான். ஏன்னா அதுவும் சுகாவோட வீடு தான். இப்போ வந்து அந்த சாவி வந்து சுகாட் இருக்கும், அதனால் அதை எப்படியோ ஜேகே நைஸ் பண்ணி வாங்கியிருப்பான். இப்போ அப்படியே ஜிமின் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஜிமின் அங்கே நல்லா தூங்கிட்டுருக்கான். எப்படி தூங்கிட்டுருக்கான்னா, அப்படியே ஒயிட் கலர் ஒரு போர்வை ஒன்று போத்திட்டு
அந்த சும்மா அந்த சின்னதாக ஒரு லைட் ஒயிட் கலர்னு இல்லை, ஒரு எல்லோ கலரில் ஒரு சின்ன லைட்டு தான் அந்த ரூமில் இருக்குது. இப்போ ஜிமின் அதில் அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். அவன் ஹேர்லாம் ஃபேஸில் அப்படி ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, பா எப்படி இருக்குடா, அப்படியே கடிச்சு சாப்பிட்ணும் போல் இருக்கு, உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடணும் போல் இருக்கு ஜிமினா, இப்படி இவ்வளோ அழகாக இருக்க, ஆண்டவன் ஒன்றை மட்டும் படைக்கக்குள்ள வர்ணிச்சு படைச்சிருப்பானாட்டுதுடா, அப்படி இருக்கடா ஜிமினா என் குள்ளச்சி அப்படின்ட்டு ஜிமினோட உதட்டை பிடிச்சி அப்படி லைட்டாக பிஞ்ச் பண்ணுறான். அது ஜிமினுக்கு வந்து ஃபீல் ஆகாத மாதிரி. இப்போ ஜிமின் என்ன பண்ணனா, டீ கம்மன் தூங்குடா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி தூக்கத்தில் இது பண்ணுறான். இப்போ அந்த மாதிரி பண்ணக்குள்ள ஜிமினோட உதட்டு அப்படி அவ்வளோ அழகாக அப்படி க்யூட்டாக அப்படி இருக்குது. அப்படியே ஜிமின் ஃபேஸே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு எப்படி இருக்கான் பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமின் ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவ்வளோ அழகாக அப்படி வர்ணித்து பார்த்துட்ருக்கான். அப்படியே ஐஸு, நோஸு, லிப்ட்டு, அப்படியே அவன் ஹேரு எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக அப்படி பார்த்துட்ருக்கான் ஜேகே. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஜிமினுக்கு. இப்போ ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இப்போ எப்படின்னா, ஜேகே வந்து ஹேண்டை வந்து அவன் நெக்கில் வந்து கை எப்படி சொல்கிறது, கன்னத்தில் கை வச்ச மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பான் ஜிமினை. இப்போ ஜிமின் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் தூக்க கலக்கத்தில் ஜேகேவோட ஹேண்டை வந்து தட்டி விட்டுருப்பான். தட்டி விட்டதில் இப்போ ஜேகே என்ன பண்ணா, டக்குன்னு வந்து அப்படியே ஜிமினோட லிஃப்ட்லேயே அப்படியே கிஸ் பண்ண மாதிரி அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். இப்போ ஜிமினும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ ஜேகேவும் அப்படி 2 பேரும் அப்படி வியர்டாக பார்த்துக்கிறாங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ப்ளீஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. ஓகேடா, பாய்.